சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை திருத்தணியில் தொடங்கியிருக்கிறார் சீமான். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பில் வருகிற இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என அறிவித்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதற்காக இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பதை இன்று முதல் தம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தொடங்கியிருக்கிறார். பொதுவாக குமரி மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த முறை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குவதாக அறிவித்து இன்றைய தினம் திருத்தணி கோவிலுக்கு வருகை தந்தார். அவர் கையில் வேலுடன் பச்சை தலப்பாகை கட்டி கையில் வேலுடன் கோயிலுக்கு வந்திருந்த நிலையில தன்னுடைய பிரச்சாரம் என்பது இங்கிருந்து தொடங்குவது தொடர்பான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரார். கோவிலில் அவருக்கு சில வரவேற்பு அளிக்கப்பட்டு அந்த அவர் எடுத்திருந்த வேலுக்கு அபிஷேகம் அளிக்கப்பட்டு பிரச்சாரத்தை வெற்றிகரமாக தொடங்குவதற்காக அவர் தன்னுடைய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியில பிப்ரவரி மாதம் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து தேர்தல் பரப்புரைக்கான அந்த திட்டமிடல் என்பது வழங்கப்பட்டது. தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பரப்புரை வரைவு செயற்பாட்டு வரைவு என்பதையும் வெளியிட்டிருந்தார். அதில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்கள் ஏஐ வீடியோக்களாக தயாரிக்கப்பட்டு இந்த பரப்புரையின் போது பயன்படுத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில காலையில திருத்தணி முருகன் கோயில தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தணி வேட்பாளர் சந்திரனை ஆதரித்து வாகன பிரச்சாரம் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல திருத்தணியை தொடர்ந்து திருத்தணி கமலா திரையரங்கம் அருகே மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அங்க வாகன பரப்புரையில மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில 4 கால் மண்டபம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில 6:30 மணி முதல் 7 மணி வரை தன்னுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பொறியாளர் அசோக்குமார் அவர்களை ஆதரித்து வாகன பரப்புரையில் ஈடுபடுகிறார். பின்னர் ராணிப்பேட்டை முத்துக்கடை பகுதியில அங்கிருக்கக்கூடிய வேட்பாளர் இளங்கலை தாரிகா சல்மான் அவர்களை ஆதரித்து தன்னுடைய பிரச்சாரத்தை முதல் நாளான இன்று அவர் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு மேல் அவரது தேர்தல் பரப்புரை என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை திருத்தணியில் தொடங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட நாம் கேட்டோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.